செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தை வேளாண் துணை இயக்குநர் ஆய்வு. பருத்தி சராசரியாக குவிண்டால் 6,852க்கு விலை போனது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 5,239 ஹெக்டேர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் விவசாயிகளின் நலன் கருதி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பருத்தி ஏலம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாகை விற்பனை குழு மூலம் தேசிய வேளாண் மின்னணு சந்தை திட்டத்தின் கீழ் ஈனாம் முறையில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது. இந்த ஏலத்தை சென்னை வேளாண்மை துணை இயக்குநர் ஜானகிராமன் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக ரூபாய் 7,680க்கும் குறைந்தபட்ச விலையாக ரூபாய் 6,210க்கும் சராசரி விலையாக ரூபாய் 6,852க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தமாக சுமார் 2,700 குவிண்டால் பருத்தி சுமார் ரூபாய் 1,85,00,000க்கு கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்றது. இந்த ஏலத்தில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொண்டுவந்த பருத்தியை தேனி, கோவை, கொங்கனாபுரம், பெரம்பலூர், விழுப்புரம், திருப்பூர், கும்பகோணம் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து 50க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மற்றும் மில் அதிபர்கள் கொள்முதல் செய்தனர். இப்போ நான் வேளாண்மை பொறியியல் மூலமாக நான் மன உளைச்சல் ஆயிருக்கேன். அதாவது உழவன் செயலி மூலமாக மானிய வண்டி, அதாவது சொந்தமாக நிலம் இருக்கு, உழவன் செயலி மூலமாக மானியம் எங்கள் தாத்தா பேரில் அப்ளை பண்ணேன். தாத்தா உயிரோட தான் இருக்காரு. விவசாயி, அவர் முழு நேர விவசாயி, அரசாங்க வேலையை கூட கிடையாது. அவங்க சலுகையில் இந்த உழவன் அரசு கொடுக்குற வளர்ச்சிக்கான திட்டத்தை விவசாயிகளுக்கு கொடுக்கும் திட்டத்துக்கு நான் விவசாய வளர்ச்சி கொடுக்கும் திட்டத்துக்கு நான் அப்ளை பண்ணேன். அந்த அப்ளை பண்ணதுக்கு வயதை காரணம் காட்டி இந்த போன ஆண்டு அப்ளை பண்ண இந்த உழவு செயலில் வயதை காரணம் காட்டி 60 வயசு மேலே உள்ள விவசாயிகளுக்கு அரசு பவர் டீலர் மானியம் கிடையாது என சொல்லி என்னை அனுப்பிவிட்டாங்க. மறுபடியும் நான் தனிப்பட்ட முறையில் சார் இது மாதிரி ஏதாச்சும் தளர்வு கொடுத்துருக்கா அரசு அப்படி கேட்டதுக்கு, உங்களுக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா, மறுபடியும் கேட்பீங்களா, 60 வயசு கடந்த விவசாயிகளுக்கு அரசு மானிய வண்டி கிடையாது என என்னை வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. சரி, சில மாதங்கள் போன பிறகு நான் தொடர்பு கொண்டேன், ஏதாச்சும் சலுகை வந்திருக்கான்னு. அதே வார்த்தையை சொல்லி அனுப்பினோன்னு நான் நேரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விசாரித்த போது 60 வயசு கடந்த விவசாயிகளுக்கு மானியம் இல்லைன்னே ஒன்று அரசாணை கிடையாது என எனக்கு தகவல் கிடைச்சிது. அப்ப இவ்வளவு நாள் நான் ஏமாற்றப்பட்டேன். இந்த உதவி செய்யற பொறியாளர் நடராஜி அவரு தவறான தகவல் எனக்கு சொல்லி மன உளைச்சலை ஏற்படுத்தி இப்ப நான் குறுவை சாகுபடியே பண்ணல. ஏன்னா இந்த வண்டி கிடைச்சா இதை வச்சு மேற்கொண்டு நம்ம விவசாயத்துல முன்னேறலாம், நம்ம வாழலாம்னு என்று நினைச்ச போது இந்த அதிகாரியெல்லாம் நம்ம ரொம்ப மன உளைச்சலா இருக்கேன். எனவே இந்த மனு நான் கொடுத்துருக்கேன். இந்த மனுவுக்கு நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் எடுத்து எங்களுக்கு இந்த விவசாயத்துக்கு மானியம் வாங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.